இங்க ஒரு குட்டி பொண்ணு அவளோட தொடையில அவளே ஒரு பின்னை வச்சு குத்தி பிளட் வர வைக்கிறா. உடனே அவளோட அம்மா கிட்ட ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸோட போய் நிக்கிறா. அதை பார்த்ததும் அவளோட அம்மா பொண்ணுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு நினைச்சு அவளை தனியா ஒரு ரூமுக்குள்ள வேகமா கூட்டிட்டு போறா. உள்ள போனதும் அந்த குட்டி பொண்ணு அவளோட மொபைலை எடுத்து அம்மா கிட்ட வேகமா பதட்டத்தோட காமிக்கிறா. அதுல நிறைய ஃபேமிலி பிக்சர்ஸ் இருக்குது. அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ப்ராப்ளம்னு கேக்குறா. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு அந்த பயங்கரமான உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அவங்கள ட்ரிப்புக்கு கூப்பிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பெரிய கொலைகாரங்க. அந்த பொண்ணு காட்டின பிக்சர்ஸ்ல இருந்த ஃபேமிலி எல்லாத்தையும் இவங்க தான் ட்ரிப்புக்காக இதுக்கு முன்னால கூப்பிட்டு கொலை பண்ணிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கொலைகாரனோட பையன் அந்த குட்டி பொண்ணை ஒரு சீக்ரெட் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பான். அங்க நிறைய திங்ஸும் நிறைய மொபைல் போனும் இருக்கிறதா பாக்குறான். அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு குழம்பி போய் நிக்கிறான். சடனா அந்த குட்டி பையன் அவகிட்ட ஒரு ஆல்பத்தை எடுத்து காட்டுறான். அதுல நிறைய ஃபேமிலி பிக்சர்ஸ் இருக்குது. ஆனா எல்லாத்துலயும் இந்த பையனோட அப்பா, அதாவது அந்த கொலைகாரன் இருப்பான். அந்த குட்டி பொண்ணு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு புரியாம அவன் கிட்ட கேக்குறான். அப்போ அவன் ஒரு போட்டோவை எடுத்து காமிச்சு அதுல இருக்கிறது தான் என்னோட உண்மையான அப்பா அம்மான்னு சைகை மூலமா காமிக்கிறான். அவங்களையும் அவன் தான் கொலை பண்ணிருப்பான். அதை கேட்டதும் அந்த குட்டி பொண்ணு பயங்கர ஷாக் ஆகி பயந்து போய் நிற்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குழந்தை இல்லாததால அந்த குட்டி பையனையும் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த உண்மையை எல்லாம் வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு அவனோட நாக்கையும் கொடூரமா கட் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலி தான் அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். இந்த உண்மை தெரிஞ்சதும் குட்டி பொண்ணோட அம்மா பயத்துல நடுங்கி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்றாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்க இருந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த சீக்ரெட் ரூமை யாரோ ஓபன் பண்ணி இருக்கிறத அந்த கொலைகாரன் கவனிக்கிறான். அந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலி யாருக்கும் தெரியாம ரகசியமா அங்கிருந்து தப்பிச்சு போகலாம்னு போறப்ப அந்த கொலைகாரன் அவங்க முன்னாடி வந்து நின்று கொடூரமா சிரிச்சுட்டு நிற்கிறான்.